இன்னைக்கு ஒரு வீட்டில் உள்ள சொத்தை என்ன செய்ய முடியல, பங்கு வைக்க முடியல. நிறைய குடும்பத்தில் அப்படி இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கண்டுகிட்டு இருக்கிறோம். ஆனா 12 கோத்திரத்துக்கும் கொடுத்த எவ்வளவு பெரிய இடமா இருந்திருக்கும், அத்தனை இடத்தையும் அமைதியா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா எல்லாரும் திருப்திப்படி அளவுக்கு தேசத்தை சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்தார். ஆமேன், அல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கார். இது எதனால? ஞானத்தின் ஆவி ஆண்டவர் கூட வச்சிருந்தாரு. அந்த நியாயபரமான வசனத்தை மனதிலே, இருதயத்திலையும், வாழ்க்கையிலே வச்சிருந்தாரு. அதனால இந்த காரியம் எப்படி முடிஞ்சது? காரியம் வாய்த்தது. என்ன காரியம் வாய்த்திருக்கு? 12 கோத்திரத்துக்கும் இடத்த ஒரு மிகுந்த ஆசீர்வாதமா, ஒரு மிகுந்த அமைதியோடு என்ன செஞ்சுட்டாரு? பங்கிட்டு கொடுத்தோம். இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் லகுவா, ஈஸியா பிரிப்பதற்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துட்டுனா காரியம் வாய்க்க